ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். அனைத்து பக்தர்களுக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரம். இந்த மாதம், அதாவது நாம் மே மாதத்தில் இருக்கோம். இந்த மாதம் ஸ்ரீல மாதவேந்திர புரிபாத் அவருடைய அவதரித்த மாதம் இது. ஸ்ரீல மாதவேந்திர புரிபாத் தான் இன்றைக்கி நாம் ஸ்ரீ ராதாகிருஷ்ணருடைய அந்த பிரேம பக்தி பாவம், ஸ்ரீமதி ராதாராணி அம்மாவுடைய பிரேம பக்தி பாவம் இன்றைக்கி மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு முக்கிய காரணம் ஸ்ரீல மாதவேந்திர புரிபாத். ஏன்னா மத்வ சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஸ்ரீல மாதவேந்திர புரிபாத் அந்த மத்வ சம்பிரதாயத்திலிருந்து இந்த கௌடிய மத்வ சம்பிரதாயத்துக்கு அவர் தான் அங்கிருந்து அதை மாற்றம் செய்கிறார் அப்படின்னா அந்த பாவம், அந்த பிரேமபக்தி பாவத்தை உருவாக்குறார். அவருடைய சிஷ்யரான ஈஸ்வர புரிபாதோடைய சிஷ்யரான ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு, அவர் மூலமாக இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் இன்றைக்கி உலகம் முழுக்க ஸ்ரீல பிரபுபாதர் வழியாக பரவிருக்கு. அதனால் இந்த கௌடி மத்வ சம்பிரதாயத்துக்கு ரொம்பவும் பிரதானமான ஆச்சாரியர், ரொம்ப முக்கியமான ஆச்சாரியர், தெரிஞ்சிக்க வேண்டிய ஆச்சாரியர் ஸ்ரீல மாதவேந்திர புரிபாத். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஆச்சாரியருடைய அவதார தினம் இந்த மாதத்தில் வரதுனால இந்த மாதம் ஸ்ரீல மாதவேந்திர புரிபாத்தை பற்றின ட்ராமா, ஒரு ஆன்மீக நாடகம் சென்னையில் அரங்கேற்றம் பண்ணணும்னு சென்னையில் மேடையில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்னு ஸ்ரீல பிரபுபாதா தியேட்டர்ஸ் மூலமாக அடியேன் ஆசைப்பட்டேன். அதுக்கு சென்னை இஸ்கான் சேர்ந்த மூத்த வைஷ்ணவர்களுடைய கிருபையோட தவத்திருபக் பானுசுவாமி மகாராஜ் அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் வருகிற 18ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு சென்னை இஸ்கான், இஞ்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னை இஸ்கானில் ஸ்ரீ ராதாகிருஷ்ணருடைய கோவிலில் கீழே இந்த ஹாலில் நம்ம ஸ்ரீல மாதவேந்திர புரிபாதருடைய நாடகத்தை அரங்கேற்றம் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லோரும் தயவு செஞ்சு இந்த நாடகத்தை பார்க்கணும். ஏன்னா நம்ம சம்பிரதாயத்துக்கு ஆணி வேறாக இருக்கக்கூடியவர், எப்படி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ராமானுஜாச்சாரியர் அந்த சம்பிரதாயத்தை மேல் நோக்கி கொண்டு போனாலும் அந்த சம்பிரதாயத்தில் விதை போட்டவர் அவருடைய குருவான யமுனாச்சாரியர். அந்த மாதிரி ஸ்ரீல மாதவேந்திர புரிபாதோடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும்போது சம்பிரதாயத்தை வளர்த்தான்றதை தாண்டி கிருஷ்ணர் எப்படிலாம் அவருடைய வாழ்க்கையில் அவரை வழிநடத்தியிருக்கார். ஒரு தூய்மையான பக்தனுடைய வாழ்க்கையில் பகவான் என்றைக்குமே கூட இருப்பார் அப்படின்றத நாம் உணர முடியும். அது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களில் ஸ்ரீல மாதவேந்திர புரிபாத் ஒரு இடத்துல இருந்து கோபாலனுக்காக ஒரு சந்தன கட்டைகளை எடுத்துகிட்டு போகிற வழியில் மகா ஸ்ரீஷோர் கோபிநாத், அதாவது கிருஷ்ணர் அவரை போகிற வழியில் அவருக்கு இந்த கஸ்டம்ஸ் அவங்களால சுங்கத்துறை ஆட்களால் அவருக்கு பிரச்சனை வருன்றதுக்காக அவரை போகக்கூடாமலாம் தடுத்திருக்கார். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் அனுதினம் நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளில் கூட கிருஷ்ணர் நம்ம கூட எந்த அளவுக்கு துணை இருப்பார்ன்றதுக்கு ஸ்ரீல மாதவேந்திர புரிபாதோடைய ஒரு வாழ்க்கை வரலாறு ஒரு மிகப்பெரிய உதாரணம். ரொம்ப அற்புதமான நாடகம், நிறைய அற்புதமான பாடல்கள் நிறைந்த நாடகம். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் சனிக்கிழமை அன்னைக்கு எந்த விதமான தடங்கல்களும் சனிக்கிழமை ஈவினிங் நீங்கள் சென்னை இஸ்கான் இஞ்சம்பாக்கத்துக்கு இந்த ஸ்ரீல மாதவேந்திர புரிபாதோடைய ட்ராமாவை பார்த்து ஸ்ரீல மாதவேந்திர புரிபாத் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், எப்படி இந்த சம்பிரதாயத்தை உருவாக்கியிருக்காருன்னு புரிஞ்சுக்கணும், கிருஷ்ணர் எப்படி ஒரு பக்தனுடைய வாழ்க்கையில் கூடவே இருப்பார்ன்றதை நாம் நிச்சயமாக உணர வேண்டிய ஒரு தருணம் இது. ஏற்கனவே இந்த நாடகம் சென்னை இஸ்கான் கோவில் கும்பாபிஷேகம் பண்ண அன்றைக்கி பிரபுபாதா தியேட்டர்ஸ் இந்த நாடகத்தை பண்ணோம். ஆனால் அன்றைக்கி பின்னாடி ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் போட்டு பண்ணோம். இந்த தடவை இன்னும் பிரம்மாண்டமாக 3 LED வச்சு பண்ண போகிறோம். பொதுவாக ஒரு LED பேக்ட்ராப்பில் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஆனால் இந்த தடவை 3 LED வச்சு ரொம்பவும் பிரம்மாண்டமாக அந்த நாடகத்தை பண்ண போகிறோம். ஏற்கனவே பார்த்தவங்களும் சரி, பார்க்காதவங்களும் சரி, நீங்களும் உங்களை சேர்ந்தவர்களையும் தயவு செஞ்சு கூட்டிகிட்டு இந்த நாடகத்தை பார்க்கணுன்னு அடியன் பணியோடு கேட்டுக்கிறேன். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஸ்ரீல மாதவேந்திர புரிபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.